இந்த அக்ஷய லக்னம், கன்னியா லக்னம், ஹஸ்த நட்சத்திரம் 4வது பாதம். நீங்கள் கல்யாணம் ஆகி நல்லா இருக்குது, பிரச்சனை ஒன்றும் இல்லைன்னு சொன்னாலுமே இவங்களுக்கு ஒரு பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரமோஷன் சம்மந்தப்பட்டது தடையாகுது, இல்லைனா கணவன் மனைவிக்குள்ளேயே பிரச்சனை அப்படிங்கிறத கொடுக்குது அப்படிங்கிறது இருக்கும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அந்த மருமாங்கல்யம் மாற்றுவது சிறப்பான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சிறப்பு. நீங்கள் இப்போ தான் பொண்ணு பார்க்குறீங்க அப்படின்னாலுமே அந்த மருமாங்கல்ய யோகத்தை கொடுக்குமானா கொடுக்கும். அப்போ அவங்கள்ட்ட என்ன சொல்லுவோன்னா, தாலி கட்டிட்டு 41 நாள் கழிஞ்சு மறுபடியும் அந்த சரட்லேருந்து தாலியாக செயினாக மாற்றுவாங்க. அதை கழிஞ்சு அன்றைக்கி ஒரு மருமாங்கல்யம் மாதிரி கோவில்லையே போய் கட்டுங்க, அதுதான் சிறப்பு அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லுவோம். இந்த பூரட்டாதி நட்சத்திரம் போகுது, அதுவும் 3வது பாதம் 2வது பாதத்தில் திருமணம் ஆச்சுன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக கோவிலில் ஒரு தாலி கட்டுவாங்க, மண்டபத்தில் ஒரு தாலி கட்டுவாங்க. இந்த மாதிரி நடக்குமானா நடக்கும். டைரெக்டாகவே கேட்டிருக்கோம், என்னங்க இது செகண்ட் மேரேஜ் மாதிரி இருக்குது. ஆமாங்கண்ணா. ஓகே, ஆமாவா அப்படிம்பேன். எங்கள் வீட்டுக்காரருக்கு நான் செகண்ட் மேரேஜ் தாங்க அப்படிம்பாங்க. அந்த களத்திர தோஷங்கிறது அந்த கிரகத்தில் இருக்குமானா சில நட்சத்திர பிள்ளைகள் அது சம்மந்தப்படும், அது பிரிவு பிரச்சனைங்கிறது கொடுக்கும். அப்படி காதல் திருமணமாக இருந்தாலும் சரி அந்த பரிகாரத்தை அந்த கிரகங்கள் தானாக செய்ய வைக்கும். ரொம்ப கொஞ்சம் அழுத்தமாக இருந்ததுன்னா யார் மூலமாகவாக அதை செய்ய தூண்டும், இல்லைனா பிரச்சனையாகி பிரிவுக்குண்டான காலமாகவே அது அமையும். அவங்க 7ஆம் பாவக கிரகம் எந்த இடத்துல இருக்குதோ அது சார்ந்து தான் அந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடக்கும்.